ஹலோ மக்களே, மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடு வந்து ஹாப்பியாக இருந்ததுங்க. மக்களுக்கு வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு ஹாப்பியாக இருந்தது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நாளைக்கு பற்றி யோசித்தோன்னா இன்றைக்கி இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றி நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து செம்ம சீனு. அதாவது விஜய் காவேரி ஃபோனில் தான் பேசிக்கிட்டாங்க. அது வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? காவேரி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. விஜய் அவ்வளோ ஹாப்பியாக வந்து எனக்கு சமைச்சு வை, நான் வந்து உன் கையால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எவ்வளோ பயங்கரமாக சந்தோஷத்தில் காவேரி இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமைக்கிறாங்க போல். பாவம் என்ன பண்ணுறது, சமைச்சு வச்சுருக்காங்க. விஜய் வந்துடுறாரு, பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுறாரு. பார்த்துட்டு நமக்காக காவேரி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அது நாளைக்கான எபிசோடு வரும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி காவேரி போய் நர்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, கேர்டேக்கர் வந்து கூட்டிகிட்டு வந்ததை வந்து காவேரி வந்து வெண்ணிலாட்டை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. விஜய்க்கு வந்து டைம் இல்லைல்ல, அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு, உங்கள் பக்கத்தில் இருக்க முடியாது, அதனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுனால தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க காவேரி வெண்ணிலா கிட்ட. வெண்ணிலா முகத்தை பார்க்கணுங்க, பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. கோவம் வருது அவங்களுக்கு. அந்த கோவத்திலே அவங்க இருக்கிறதுனால அப்படியே விஜய்கிட்டே அவங்க ஃபோன் பேசுகிறது. அப்போ அவங்களும் அதை வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் அதுக்கு அடுத்து வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு இல்லையா, வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட போகும்போது வந்து பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க வெண்ணிலா. இது எல்லா கோவம் சேர்ந்து தான் அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி, ஆனால் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாவம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. காவேரி விஜய் இன்றைக்கான எபிசோடில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அது வந்து கண்டிப்பாக காவேரி விஜய் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.